ஹரே கிருஷ்ணா. மறுபிறவி பாகம் 18, அத்தியாயம் 4. மறுபிறவி பற்றிய 3 வரலாறுகள். மரணத்திலிருந்து மீண்டு வந்த மகன், அதன் தொடர்ச்சி. ஆத்மா தொடர்ந்து பேசினான். வேகமாக ஓடும் நதியைப் போல ஜட உலகில் உள்ள உயிர்கள் காலத்தின் கோலத்தினால் நண்பர்களாக, உறவினர்களாக, எதிரிகளாக மாறுகின்றனர். சில நேரங்களில் நடுநிலையாகவும் நடந்து கொள்கின்றனர். இத்தகு உறவுகள் பற்பல என்ற போதிலும் யாரும் நிரந்தர உறவினராக இருப்பதில்லை. இறந்து போன தனது மகனுக்காக சித்திரகேது புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் தமது நிலைமையை, எனது மகனின் வடிவில் வந்த இந்த ஜீவன் எனது முந்தைய பிறவியில் எனக்கு எதிரியாக இருந்தவன், தற்போது அவன் எனது மகனாக பிறந்து எனக்கு வலியையும் வேதனையையும் தருவதற்காகவே என்னை விட்டு நிரந்தரமாக செல்கிறான் என்று வேறு விதமாக சிந்தனை செய்திருக்கலாம். அவ்வாறு இறந்து போன மகனை தனது முந்தைய எதிரியாக அரசர் ஏன் கருதக்கூடாது? எதிரியின் மரணத்திற்காக வருந்துவதற்கு பதிலாக ஏன் பெருமகிழ்ச்சி அடையக்கூடாது? சித்திரகேதுவின் மகனின் உடலில் இருந்த உயிர்வாளி மேலும் கூறினான். விற்பது, வாங்குவது என்று தங்கம் உட்பட பல்வேறு பொருட்கள் ஓரிடத்தில் இருந்து மற்றொரு இடத்திற்கு மாறிக்கொண்டிருப்பதை போல கர்மத்தின் பலனாக ஒரு தந்தைக்கு பின் மற்றொரு தந்தை என்று ஒரு ஜீவன் பல்வேறு ஜீவன்களின் உடல்களுக்குள் விந்துவின் மூலமாக செலுத்தப்பட்டு பிரபஞ்சம் முழுவதும் சுற்றி கொண்டிருக்கிறான் என்று கூறினான். ஜீவன் எந்த ஒரு தாய் தந்தையின் மூலமாகவும் பிறப்பதில்லை என்று பகவத்கீதையில் விளக்கப்பட்டுள்ளது. தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களிடமிருந்து ஜீவனின் உண்மையான அடையாளம் முற்றிலும் வேறுபட்டது. இயற்கையின் சட்டப்படி தந்தையின் விந்துவிலிருந்து தாயின் கருப்பைக்குள் ஆத்மா ஆற்றலுடன் செலுத்தப்படுகிறான். எந்த குணமுடைய தந்தையை பெற வேண்டும் என்பதை அந்த ஆத்மா தானே நேரடியாக தேர்வு செய்ய முடியாது. அவனது முந்தைய வாழ்க்கையை பொறுத்து அது தானாக நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு பொருள் கொண்டு வரப்பட்டு விற்கப்படுவது போல பல்வேறு தாய் தந்தையரிடம் செல்லும்படி ஆத்மா கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவன் சில நேரங்களில் விலங்கின தந்தையிடமும் சில சமயங்களில் மனித தந்தையிடமும் பாதுகாப்பை தேடிச் செல்கிறான். சில சமயங்களில் அவன் பறவை இனங்களுக்குள் தனது தந்தையை ஏற்கிறான். மேலும் சில சமயங்களில் ஸ்வர்க்க லோகத்தில் உள்ள தேவர்களையும் தாய் தந்தையராக ஏற்கிறான். ஜீவன் பலதரப்பட்ட உடல்களை கடந்து செல்லும் போது ஒவ்வொரு முறையும் தாய் தந்தையரை பெறுகிறான். அது ஒன்றும் கடினமானதல்ல. ஆனால் ஓர் ஆன்மீக தந்தையை, உண்மையான ஆன்மீக குருவை பெறுவதுதான் கடினமானது. ஆகவே ஆன்மீக குருவை தேடி கண்டுபிடிப்பதுதான் மனித உடல் பெற்ற ஜீவனின் கடமையாகும். ஏனெனில் அவரது வழிநடத்துதலால் மட்டுமே அவன் பிறப்பு இறப்பின் சுழற்சியிலிருந்து விடுதலை பெற்று ஆன்மீக உலகில் உள்ள உண்மையான இல்லத்திற்கு திரும்பிச் செல்ல முடியும். ஆத்மா தொடர்ந்து கூறினான். உயிர்வாளி நித்தியமானவன். தாய் தந்தை என்று சொல்லக்கூடியவர்களுடன் எவ்வித உறவும் இல்லாதவன். அவன் தன்னை அவர்களுடைய மகன் என்று பொய்யாக ஏற்று அவர்களிடம் பாசமாக பழகுகிறான். இருப்பினும் மரணத்திற்கு பின் அந்த உறவு முற்று பெறுகிறது. இத்தகு உறவுகளுக்காக மகிழ்ச்சி அடையவோ வேதனைப்படவோ கூடாது. உயிர்வாளி நித்தியமானவன், அழிவற்றவன். அவனுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அவன் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவன் குணத்தின் அடிப்படையில் முழுமுதற் கடவுளுக்கு சமமானவன். ஜீவன் பரமன் ஆகிய இருவரும் ஆன்மீகமானவர்கள். இருப்பினும் ஜீவன் அளவில் மிகவும் சிறியவன் என்பதால் ஜட சக்தியால் அறியாமைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளான். அதன்படி அவன் தனது பல்வேறு ஆசைகளுக்கும் செயல்களுக்கும் ஏற்ற உடல்களை ஏற்படுத்தி கொள்கிறான். ஒரு ஜீவனின் ஜட உலக வாழ்க்கைக்கு அவனே பொறுப்பு என்று வேதம் நமக்கு சொல்கிறது. பிறவி சக்கரத்தில் சிக்குண்டு பல்வேறு ஜட உடல்களை அவன் மாறி மாறி ஏற்று வருகிறான். அவன் விரும்பினால் ஜட வாழ்க்கை என்னும் சிறையில் தொடர்ந்து துன்பப்படவும் முடியும். ஆன்மீக உலகில் உள்ள இறைவனின் திருநாட்டிற்கு திரும்பி செல்லவும் முடியும். ஜீவன்களின் விருப்பத்திற்கு தகுந்த உடல்களை கொடுப்பதற்கு தனது ஜடசக்தியின் மூலம் பகவான் தான் ஏற்பாடு செய்கிறார் என்ற போதிலும் அவரது உண்மையான விருப்பம் பெரிய ராட்டினம் போன்ற பிறவி சக்கரத்தில் கட்டுண்டிருக்கும் ஜீவன்கள் தங்களது ஜட வாழ்க்கையை விட்டு வெளியேறி தமது திருநாட்டிற்கு திரும்பி வர வேண்டும் என்பதே. திடீரென்று சித்திரகேதுவின் மகன் மௌனமானான். அவ்வுடலில் இருந்து தூய ஆத்மா வெளியேறியது. உயிரற்ற அவ்வுடல் தரையில் சாய்ந்தது. சித்திரகேதுவும் இதர உறவினர்களும் திகைத்தனர். ஆயினும் பாசம் என்னும் தங்களது சங்கிலியை அறுத்தெறிந்தனர். துக்கப்படுவதையும் நிறுத்தினர்.
பின்னர் அவர்கள் அந்த உடலுக்கு இறுதிச் சடங்கு செய்து எரித்தனர். குழந்தைக்கு விஷம் கொடுத்த மன்னரின் மனைவிகள் மிகவும் அவமானமடைந்தனர். அங்கிரா முனியின் அறிவுரைகளை நினைத்து குழந்தை பெறும் பேராசையை கைவிட்டனர். பிராமணர்களின் கட்டளையை பின்பற்றி தங்களது பாவச் செயல்களுக்கு பரிகாரமாக யமுனை நதியில் நீராடி பிரார்த்தனை செய்துவிட்டு திரும்பி வந்தனர். மறுபிறப்பின் விஞ்ஞானம் உட்பட ஆன்மீக அறிவை பூரணமாக தெரிந்து கொண்டதால் மன்னர் சித்திரகேதுவும் அவரது ராணியும் பலி, பயம், துயரம், மாயை ஆகியவற்றிற்கு இட்டு செல்லக்கூடிய பாசத்தை சுலபமாக கைவிட்டனர். இந்த ஜடவுடலின் மீதான பற்றுதலை கைவிடுவது மிகவும் கடினம் என்றாலும் திவ்யமான அறிவு என்னும் வாளை கொண்டு பற்றுதலை அறுத்தெறிந்து விட்டதால் அவர்களால் அதனை எளிதாக கைவிட முடிந்தது. ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் இதன் தொடர்ச்சியான மானினால் மயங்கிய மன்னர் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.